ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம்போட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். டெய்லியும் ஒரே ஒரு கிராம்பு சாப்பிடணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதுல மருத்துவ குணங்களும், ஆரோக்கிய நன்மைகளும் நிறையவே இருக்குதுங்க. செரிமான பிரச்சனையை மேம்படுத்தும், பாலியல் பிரச்சனைகளை மேம்படுத்தும், கருவுறுதலை துரிதப்படுத்தும், சுவாச மண்டலம் சரி செய்யும். நீங்க டெய்லியும் ஒரு கிராம்பு சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியதுங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்லைங்க. இன்னும் உங்களுக்கு உடல்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த கிராம்புங்க. அதனால தான் காலங்காலமா இந்த முன்னோர்கள் அவங்களுடைய உணவுல கிராம்பு தவறாம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. டெய்லியும் ஒரு கிராம்பு சாப்பிட்டாலே போதும். நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க. கிராம்பு சாப்பிட்றதுனால என்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போங்க. கிராம்போட அற்புத நன்மைகள் என்ன? கிராம்பு எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடியதுதான். இதுதான் அதனுடைய எல்லார் வீட்லயும் இருக்கிற ஸ்பெஷல்ல கிராம்பும் ஒண்ணு. பிரியாணி அந்த மாதிரிலாம் சமைக்கும்போது, அசைவ உணவுகள் சமைக்கும்போது, நம்ம இத சுவையை அதிகரிக்காகவும், நறுமணத்துக்காகவும் சேர்ப்போம். சுவை மற்றும் நறுமணத்தையும் தாண்டி பல வகைகள் நம்ம உடல் நலத்துக்கு நன்மை தரக்கூடியது. அதனால டெய்லியும் ஒரு கிராம்பு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்ல அப்படின்னு மென்னு சாப்பிடல அப்படின்னாலுமே, ஒரு கிராம்பு லைட்டா தட்டி உரல்ல போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பல்வலி, பல் சொத்தை, பல் ஈறுகள்ல ரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஒரு கிராம்பு மட்டும் இடிச்சு பல் சொத்தை உள்ள இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா, லைட்டா தட்டி பொடி மாதிரி அந்த மாதிரி பல் சொத்தை உள்ள இடத்துல வச்சீங்க அப்படின்னா, 2 நிமிஷத்திலேயே உங்களுக்கு அந்த பல்வலி இருந்த இடமே தெரியாம சரியாயிருங்க. கிராம்புல பாக்டீரியல் இருக்குது. அதே மாதிரி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி நிறைஞ்சு இருக்குதுங்க. அது உங்க பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பல்வலிக்கும், பல் சத்தையும் உடனே நிவாரணம் தரக்கூடியது இந்த கிராம்புங்க. கிராம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நாள்பட்ட மூச்சு குழாய், அலர்ஜி, ஆஸ்துமா, சளி, இருமல் இதெல்லாம் சரியாயிரும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடியது இந்த கிராம்புங்க. இந்த கிராம்புல விட்டமின் சி சத்து அதிகமா இருக்குது. ஒரு கிராம்பு சாப்பிட்டாலே போதும். அது உங்க தொண்டை குழியிலிருந்து மார்பு குழி வரை உள்ள சளிகளை உடனே வெளியேற்றும். ஒட்டுமொத்த சளியையும் வெளியேற்றும் போது மூச்சுக்குழாய் அலர்ஜியோ அடைப்போ வராதுங்க. சளி இருந்துச்சு அப்படின்னா இருமல் தொந்தரவும் இருக்கும். அதையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்புல நிறைஞ்சு காணப்படுது. கிராம்புல யூஜினால் அப்படின்ற சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் இருக்குது. அது உங்க உடம்புல வெப்பத்தை தூண்டி விடும். உங்க உடம்புல ஒரு விதமான வெப்பம் அதிகரிக்கும் போது ரத்த ஓட்டமும் அதிகரிக்கும். இப்பெல்லாம் நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தாம்பத்திய உறவுல உள்ள பிரச்சனை. தாம்பத்திய உறவுல நிறைய குறைபாடுகள் இருக்கிறதுனால தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஃபேமிலியில ப்ராப்ளம் வருது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிராம்பு வாயில போட்டு மென்னு சாப்பிட்டாலே போதுங்க. அப்படி வாயில இருக்கும் கிராம்பு மென்னுக்கிட்டே இருக்கும்போது உங்க உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான ஹார்மோன்களை தூண்டிவிடும். ஆண்களுக்கு விந்தணு குறைபாட்டை போக்கும். பெண்களுக்கு அந்த கருப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதனால தாம்பத்திய உறவு சிறப்பானதா அமையுங்க. அதனால பாத்தீங்கன்னா வெப்பம் சீரா இருக்கும். உங்க உடல் முழுவதும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. கருவுறுதலும் உங்களுக்கு நல்ல சீக்கிரமா நடைபெறதுக்கு இந்த கிராம்பு உங்களுக்கு துணை புரியுங்க. இனப்பெருக்க மண்டலத்தை சிறப்பானதா ஆக்கி வைக்கும். ஒரு கிராம்பு சாப்பிட்டாலே போதும். இதுல இருக்கக்கூடிய பயோட்டிக் ப்ராப்பர்ட்டி புற்றுநோய் செல்களை அழிச்சு புற்றுநோய் வரவிடாம நம்மளை பாதுகாக்குங்க. அதே மாதிரி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால எந்த மாதிரியான புற்றுநோயுமே வராது. ஏற்கனவே இருந்தாலும் அதையும் அழிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராம்புல இருக்குதுங்க. கிராம்பு பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தை மேம்படுத்தக்கூடியது. ஒரு கிராம்பு வாயில போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும். அது செரிமான உறுப்புகளை தூண்டிவிடும். இதனால் நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே உடனே செரிமானமாக ஆகிரும். இந்த கிராம்பு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடல் முழுவதும் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் உடனுக்குடனே மலக்குடல் வழியாக அனுப்பப்படும். இந்த கிராம்புல கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் நிறையவே இருக்குதுங்க. கிராம்பு சாப்பிடும்போது உங்க எலும்புகள் உறுதியாகும். எலும்பு தேய்மானம் அடைஞ்சு பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா எல்லோருக்கும் அது கஷ்டம். அதாவது மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். எலும்புகள் நல்லா உறுதியாக மாறுறதுக்கு இந்த கிராம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. கிராம்பு நம்ம வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடியது. பற்களையும் உறுதியாக்கும். ஏன்னா கால்சியம் சத்து அதிகமா இருக்கு இதுல. அதே மாதிரி எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வரவிடாம தடுக்கும். ஒரு கிராம்பு சாப்பிட்றதுனால உங்களுடைய கல்லீரலை பலப்படுத்தும். கல்லீரல் நச்சு கிருமிகளை அகற்றி
அத வந்து அந்த உங்களுக்கு அந்த அழுக்குகள்லாம் வந்து தேங்க விடாம வெளியேத்திட்டு, உடம்ப வந்து நல்லா அந்த கல்லீரல நல்லா செயல்பட வைக்கும். அதே மாரி வந்து நோய் எதிர்ப்பு சக்திய வந்து உங்களுக்கு குடுக்கக்கூடியது. அதுக்கு நீங்க 1 கிராம்பு சாப்பிட்டாலே போதும். கல்லீரல் உள்ள அந்த நச்சுக்கள் வந்து வெளியேறி, கல்லீரல் நம்ம உடம்புல ஒரு சிறப்பான ஒரு உறுப்பு அப்படின்னா கல்லீரல். அந்த கல்லீரல் வந்து சிறப்பா செயல்பட வைக்கக்கூடியது இந்த கிராம்புங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராம்பு எடுத்துக்கிறதுனால ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகும். ரத்தத்துல உள்ள நச்சுக்கிருமிகள வந்து வெளியேற்றும். உடல்ல சுறுசுறுப்பா செயல்பட வைக்கக்கூடியது. மெட்டபாலிசத்த தூண்டிவிடும். இந்த மெட்டபாலிசம் நம்ம உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றும். உடல் எடை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் 1 கிராம்பு சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் எடை வந்து குறைஞ்சிருங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. கிராம்பு ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.